ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு யம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வெஜிடபிள் மஞ்சூரியன் பால்ஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் நான் சாஸஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணல, வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். கேரட் பொடியாக நறுக்குனது 1/2 கப்பு, பீன்ஸ் பொடியாக நறுக்குனது 1/2 கப்பு, முட்டைகோஸ் பொடியாக நறுக்குனது 1/2 கப்பு, குடமிளகாய் பொடியாக நறுக்குனது 1/4 கப்பு, வெங்காயத்தால் பொடியாக நறுக்குனது 1/4 கப்பு, வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1/4 கப்பு, பூண்டு பொடியாக நறுக்குனது 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் இஞ்சி வேணாலும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், சாதம் அரைச்சது 1/2 கப்பு, மைதா 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், வெண்ணெய் ஒரு சின்ன க்யூப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிணையணும். இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி அழுத்தி பிணையும் போது உங்களுக்கு அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வெளியே வரும். இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுருங்க. ஒரு பவுலில் இந்த மாதிரி வெள்ளை துணியை விரிச்சுக்கோங்க. இதில் நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதை கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த தண்ணியோடு நீங்கள் மஞ்சூரியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் சரியாக வராது. அடுத்து நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரைஸ் பேஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சாதத்தை அப்படியே போட்டு பிணையிறதுனாலும் பிணையலாம். எனக்கு சாதம் நான் கொஞ்சம் விதையாக வடிச்சிருப்பேன், அதனால் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துட்டேன். அது ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இதே கையில் பிணைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து அதில் நம்ம கொஞ்சம் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு அந்த உருட்டுற பதம் வர வரைக்கும் பிணைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி நீங்கள் சரியாக பிழியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. இதிலிருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் போடாதீங்க. மீடியம் சைஸில் பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் வச்சுக்கோங்களேன், பெரிய நெல்லிக்காய் சைஸு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கையில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இது சூடான உடனே நம்ம ஒவ்வொரு பால்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் ரைஸோட அளவை நீங்கள் ஜாஸ்தி போட்டுறாதீங்க, அப்போ டேஸ்ட் மஞ்சூரியன் பால்ஸ் மாதிரி இருக்காது. நான் சொன்ன அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இதில் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் அளவு குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரைஸ் சேர்க்கறது. ரைஸ் சேர்க்காமலும் பண்ணலாம். அப்போது நீங்கள் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் அதிகமாக சேர்க்கணும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சூரியன் தான் பண்ணணும்னு இல்லை.
இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்க பால்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சூரியன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாட்டர், அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோயா சாஸ் சில்லி சாஸ் சேர்க்குறதா இருந்தாலும் இதுலேயே சேர்த்துருங்க. நான் அது எதுவுமே சேர்க்கலை, வினிகரும் சேர்க்கலை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெறும் டொமேட்டோ கெச்சப்பே போதும் உங்களுக்கு. இதில் சுகர் சேர்த்துருக்கேன், பெப்பரு, சில்லி பவுட்ரு. உங்களுக்கு சில்லி பவுடர் வேண்டான்னா நீங்கள் மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் மிளகா வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் சில்லி பொடியை போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல். கெச்சப்பையும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் அதில். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக பட்டர் மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே அதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இதோடையே நீங்கள் இஞ்சி சேர்க்குறதா இருந்தாலும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அது வாயில் வந்து சாப்பிடும்போது இஞ்சி வந்துச்சுன்னா பிடிக்காது. அதனால் நான் அதை பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துட்டேன். பட்டரில் இந்த கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகும்போது பயங்கர ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மீதி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பாதியை வந்து நம்ம அந்த பால்ஸில் சேர்த்துட்டோம், மீதியை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே குடமிளகாவை சேருங்க. இல்லைனா குடமிளகா ரொம்ப வதங்கி ஒரு மாதிரி ஆகிடும், சாகியான மாதிரி. அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கே வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லை. நான் இஞ்சி சேர்க்காதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா அதோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு, அதோட பச்சை வாசனை போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயத்தாளை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள் ஸ்டாக் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து திக்காயிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 டீஸ்பூனை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன், பால் மாதிரி. அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து உடனே கிண்டி விடுங்க, இல்லைனா வந்து அது கட்டி கட்டியாயிரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதே போல் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவியாக பண்ண போகிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டாக் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போது நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாளை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது வந்து அந்த வெங்காயம் பார்ட் இருக்குல்லையே, அதை ஆட் பண்ணி வதக்கினேன்.
லீஃப் பார்ட்டை இப்போ மேலே தூவியிருக்கேன். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் பால்ஸை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா சாகி ஆயிரும் ஒரு மாதிரி. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச யம்மியான வெஜிடபிள் மஞ்சூரியன் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.